இதை விட அன்ப்ரொஃபஷனல் ஆக்டர் சிலம்பரசன் அவருக்கே வாய்ப்பு வரும்போது ப்ரொஃபஷனலாக இருக்கு எனக்கு ஏன் மேடம் வராது? இதை இப்படி நான் சொல்லி தான் போன இன்டர்வியூவில் அவங்களோட ரசிகர்கள் 2 பேர் எனக்கு ஃபோன் பண்ணி என்னை மிரட்டினாங்க. ஓகேங்களா? ஆனால் என்ன பிரச்சனை தெரியுங்களா? அவங்க தான் பல்ப் வாங்கிட்டு போனானுங்க. பட் அவனுங்க வந்து கேஸ்ட் பேரை சொல்லி திட்டினானுங்க. ஆனால் நான் அந்த கேஸ்ட் கிடையாது. பட் என்னன்னா ஒருத்தனை இழிவுபடுத்துறதுக்கு நீ இந்த கேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்க கூடாது. நான் எஸ்சி எஸ்டி ஆக்டில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி ஆக்சுவலாக இன்னைக்கு என்ன ஏசி கூப்பிட்டுருந்தாரு. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸ்டேஷனில். ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஓடிட்டாங்க. அவ்வளோதான் இவனுங்கெல்லாம். அவனுங்க நினச்சிட்டானுங்க கார்த்திக் ஃபோன் பண்ணி மிரட்டு. ஆனால் அவனுங்க நம்பர் என் நம்பர் எப்படி அவங்க கிட்ட போச்சுன்னு தெரியுமா? எப்படி யாராவது கொடுத்துருப்பாங்களோ? சிம்போடைய பிஆர்ஓ தான். அவங்க மேடம் இங்கே நமக்கே தெரியாது. அப்போ உங்களை நோட் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணட்டும் மேடம். என் வீடியோவை எதுக்கு மேடம் எடிட் பண்ண வைக்கணும், டெலிட் பண்ண வைக்கணும்? நம்ம இன்னொரு சேனலில் நம்ம வித்தகன் சார் இருக்கார் இல்லைங்களா, அவர் மூலியமாக அந்த சேனலில் போய் இது பண்ணும்போது சிம்புவை பற்றி பேசினதை அப்படியே கட் பண்ணி தூக்குனாங்க. நான் என்ன பண்ணேன்னா வீடியோ பார்த்த உடனே டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஃபேஸ்புக்கில் போட்டேன். நீ என்ன வேணா பண்ணிக்கடா. இங்கே என்ன பிரச்சனைனா மேடம், நான் வந்து சிம்புவை பற்றி தான் பேசியிருக்கேன். அதுக்கு சிம்பு பதில் சொல்லணும். நீங்கள் யார் அல்லகைங்கன்னு எனக்கு தோணும்ல. நீ அல்லகையா இருறா, ஆனால் என்கிட்ட பேசாத. பேசினா நீ என்கிட்ட ஒரு வார்த்தை விட்டா நான் 10 வார்த்தை திருப்பி விடுவேன். நான் இதெல்லாம் பயில்வான்கெல்லாம் கொலை மிரட்டல் போவாதா மேடம்? அவருக்கு போதா இல்லைன்னா எனக்கு தெரியாது. எனக்கு கொலை மிரட்டல்லாம் விட்டாங்கன்னா அதை நான் வேறமா டீல் பண்ணிட்டு போயிடுவேன். ஏன்னா என் பசங்கள்லாம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நினைக்க கூட முடியாது. அதாவது கைதி படத்தில் சொல்லுவாங்கள்ல, நான் 10 வருஷம் ஜெயிலில் இருந்தேன்னு தெரியும், நான் ஏன் போனேன்னு தெரியுமாண்ணா? நான் 2020 நான் என்னோட 25 வயசுல தான் நான் மன்லிக்கு ஷிஃப்ட் ஆனேன். 25 வயசு இருக்கு நான் எங்கே இருந்தேன்னு தெரியுமா?